இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஹிஸ்ட்ரி யூனிட் 1 அட்வென்ட் ஆஃப் ஈரோப்ஸ் அதை பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து போனாங்க. ஸோ ட்ரேடர்ஸ்லாம் வந்து போனாங்கன்னு தெரியும். ஸோ அவங்க வந்து 18th and 19th centuries அவங்க வந்து போனப்போ அவங்க வந்து சில அக்கௌண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ரைட்டிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய ரிசர்ச் பண்ணி இந்தியாவை பற்றின எல்லா டெவலப்மெண்ட்ஸ் அதை பற்றின அக்கௌண்ட் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதோட சோர்ஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாடர்ன் இந்தியாவோட சோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த மாதிரி ட்ராவலர்ஸ் வந்துட்டு நம்ம விட்டுட்டு போன அக்கௌண்ட்ஸில் நம்ம வந்து என்ன தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா, பொலிட்டிக்கல், சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட். அது நம்மளோட கண்ட்ரியோடைய இந்த 3 டெவலப்மெண்ட்ஸும் எப்படி வந்துச்சுன்றது இந்த அக்கௌண்ட்ஸ்னால நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ் லைக் போர்ச்சுகீஸ், டச், ஃப்ரெஞ்ச், டான்ஸ் அண்ட் கடைசியாக இங்கிலீஷ் இவங்க வந்துட்டு நம்ம நாட்டுக்கு வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, எப்படி டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அச்சீவ்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கிடைச்சது அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, லிப்சன், கோவா, பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸ் இந்த 4 இடங்களில் வந்து லிட்ரரி ஸ்டோராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸஸில் நம்ம ஃபஸ்ட்டு ரிட்டன் சோர்ஸஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து மார்க்கோ போலோ அவர் மாதிரி நிறைய ட்ராவலர்ஸ் வந்துட்டு விட்டுட்டு போன அக்கௌண்ட்ஸில் நம்ம வெல்த் ஆஃப் இந்தியா எவ்வளோ இருக்குது அப்படின்றது யூரோப்பியன்ஸ்க்கு தெரிஞ்சது. ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து இதனால் அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. வை பிகாஸ் இந்தியா இஸ் வெல்த்தியஸ்ட் நேஷன் அப்படின்னு இருந்ததுனால ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து தே ஃபைண்ட் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் த வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆனந்த ரங்கம் அவர் வந்துட்டு ஒரு மேஜர் பார்ட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வை பிகாஸ் அவர் ஃப்ரெஞ்ச் இந்தியாவில் இருந்தப்போ, பாண்டிச்சேரியில் இருந்தப்போ அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டராக, அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் டப் ஹேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டப் ஹேஷாக அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ட்ரேட் வந்து இந்தியாவில் நடக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்துட்டு ஆனந்த ரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட டைரிஸில் வந்து 1736 to 1760 வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செக்குலர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் ஆர்ச்சிவ்ஸ். நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. ஸோ ஆர்ச்சிவ்ஸுன்றது ஒன்றுமே இல்லை, ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸை ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறது, ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது தான் ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா நியூ டெல்லி. நம்மளோட தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்னையில் இருக்கிற இந்த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டச்சு, டேனிஷ், பெர்ஷியன் அண்ட் மராத்தி இந்த லாங்குவேஜில் எழுதின டாக்குமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ், தமிழ் அண்ட் உருது இந்த லாங்குவேஜஸில் எழுதின டாக்குமெண்ட்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1642 வால்யூம்ஸ் வந்து அபவுட் டச் மட்டுமே இருக்குது. அதாவது அவங்க வந்து கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட்டில் நடந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே அதில் வந்து பதிவாயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதோடைய பீரியட் நம்ம பார்த்தோன்னா 1657 to 1845 வரைக்கும் நடந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே அதில் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து ஒரு கேலண்டர் மாதிரி இஷ்யூ பண்ணது வந்து டாட்வெல் 1917 இஷ்யூ பண்ணியிருப்பார். இது ஒரு நியூ சாப்டர் ஃபார் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். தென் மெட்டீரியல் சோர்ஸஸ். ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் சோர்ஸஸ், அதாவது அடையாளங்கள் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, செட் ஃப்ரான்சிஸ் சர்ச் வந்துட்டு கொச்சின்லையும், செட் லூயிஸ் ஃபோர்ட் வந்து பாண்டிச்சேரி, செட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து மெட்ராஸ், செட் டேவிட் ஃபோர்ட் இன் கடலூர் அண்ட் இந்தியா கேட், பார்லிமெண்ட் ஹவுசஸ், பிரசிடென்ட் ஹவுசஸ் இன் நியூ டெல்லி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மெட்டீரியல் சோர்ஸஸ் வந்துட்டு ஆர்கிடெக்சர் வந்துட்டு நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஸ்லாம் நம்ம எங்கே வந்துட்டு கலெக்ட் பண்ணி அண்ட் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோன்னா மியூசியம். ஸோ இந்த மியூசியம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேசிஸ் ஆஃப் இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட நேஷ்னல் மியூசியம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா டெல்லி. அதுதான் லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ 1949 இது வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ நேஷ்னல் மியூசியம் டெல்லியில் இருக்குது. அதுதான் லார்ஜஸ்ட் இன் இந்தியா. 1949 அதாவது நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 2 வருஷத்தில் 1949 அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தென் ஃபஸ்ட்டு காயினேஜ் வந்து நம்மளுக்கு எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து காயினேஜஸ்மே ஒரு நல்ல மெட்டீரியல் சோர்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காயினேஜ் வந்து 1862 வந்திருக்கு. 1862 ஹெட்வர்ட் 7 அதாவது குயின் விக்டோரியாவுக்கு நெக்ஸ்ட்டு அவங்க தான் வந்திருப்பாங்க. ஸோ அவரோட மாடலில் தான் இதை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க்
பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபார்மலாக 1935 செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் நோட்ஸை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி என்ன நோட் வெளியே வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 5 rupees நோட் தான் வந்துச்சு, ஜனவரி 1938. அதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி இஷ்யூட் பை RBI. அதில் வந்து கிங் ஜார்ஜ் 6 அவருடைய போர்ட்ரேட், அவருடைய படம் அதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அவர் தான் ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் 1690 ஃபார்ட் செட் டேவிட் இதை வந்து கட்டினது பிரிட்டிஷு, கடலூரில் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு டர்க்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றின பிறகு, அதாவது 1453 அந்த கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றியிருப்பாங்க. அது கைப்பற்றின பிறகு ஈரோப்புக்கான வழி, லேண்ட் வழியாக அவங்க ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு. ஸோ அந்த வழி வந்து தடைப்பட்டு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்க வேறு வழி இல்லாமல் கடல் வழியை நம்ம தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டர்க்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நார்த் ஆஃப்ரிக்காலேயும் பால்கன் பெனின்சுலாவையும் ரொம்ப பெனிட்ரேட் போயிட்டு அங்கெல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் தூண்டப்பட்டது தான் இந்த சி ரூட் வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவுக்கு சி ரூட் வழி கண்டுபிடிச்சது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் என்னென்னு பார்த்தோன்னா போர்ச்சுகல் தான். ஸோ போர்ச்சுகல் தான் வந்து ஃபோர்மோஸ்ட் அவங்க தான் ஃபோர்மோஸ்ட் டு டிஸ்கவர் த சி ரூட் டு த இந்தியா. ஸோ பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என்கரேஜ் பண்ணியிருப்பார், நீங்கள் போயிட்டு ஸோ சி ரூட்டை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்கரேஜ் பண்ணி அவர் தான் சப்போர்ட்டிவாக இருந்திருப்பார். ஸோ பார்த்தோலோமேவோ டயாஸ் அப்படின்ற ஒரு போர்ச்சுகீஸ் செல்லர் என்ன பண்ணுவாருன்னா, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் வந்து ரீச் பண்ணியிருப்பார் 1487. ஸோ அங்கே வந்து யார் அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிங் ஜான் 2 அவர் தான் அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. தென் வாஸ்கோ ட காமா அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார், அவரும் ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் சதர்ன் மோஸ்ட் பாயிண்டில் ரீச் ஆகிட்டு தென் அங்கேருந்து மொசாம்பிக்கு போயிருப்பார். மொசாம்பிக்கிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஸோ மொசாம்பிக்கிலேருந்து இந்தியன் பைலட்டோட அவங்களோட ஹெல்ப்னால் அவர் வந்து 1498 கலிகட் ரீச் ஆகிருப்பார் இந்தியாவில். ஸோ அங்கே வந்து கிங் ஜமோரின் அவர் தான் வந்துட்டு இவங்கள வெல்கம் பண்ணியிருப்பாங்க. தென் இவர் அடுத்து பெட்ரோ அல்வெர்ஸ் கேப்ரல் அப்படின்றவர் 13 ஷிப்ஸோட 1500 வந்து கலிக்கட்டுக்கு வந்துட்டு அங்கே போர்ச்சுகீஸ்க்கும் ஜமோரினுக்கும் சண்டை வந்திருக்கும். ஸோ வாஸ்கோ ட காமா அகெயின் என்ன பண்ணுவார்னா 3 வருஷம் கழித்து 1501 20 ஷிப்ஸோடு வந்துட்டு கலிக்கட்டில் இறங்குவார். அங்கே இறங்கிட்டு ட்ரேடிங் சென்டர் கண்ணனூர் அப்படின்ற ஒரு இடத்துல ட்ரேடிங் சென்டர் வச்சுருவார். அதை தொடர்ந்து கலிக்கட்டில் ஒன்று அண்ட் கொச்சினில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார். ஸோ ஜமோரின் வந்துட்டு கொச்சினில் இவங்க போர்ச்சுகீஸை அட்டாக் பண்ணுவாங்க. பட் அவர் வந்து டிஃபீட் ஆகிடுவார். ஸோ போர்ச்சுகீஸோடைய ஃபஸ்ட்டு கேபிட்டல் வந்துட்டு கொச்சின் தான் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1524 அகெயின் வாஸ்கோ ட காமா வந்து 3rd டைம் வருவார். ஸோ அந்த டைமில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அவர் இறந்து போயிடுவார். டிசம்பர் மந்தில் கொச்சினில் இறந்து போயிடுவார். அவரை தொடர்ந்து வரது தான் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால, போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால நம்ம ஏன் இங்கேயே ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சென்ட் பண்ணி வைப்பாங்க. அதுதான் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அவர் தான் சென்ட் பண்ணி வைப்பாங்க. அவரை தான் ஃபர்ஸ்ட் கவர்னராக சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அங்கே ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனோ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சன் வேணும் பார்த்துக்கிறதுக்குன்றதுக்காக தான் இவரை வந்து ஃபஸ்ட்டு கவர்னராக சென்ட் பண்ணியிருப்பாங்க 1505. இவர் வந்துட்டு நல்லா புரிஞ்சிருப்பார். அதாவது லேண்ட் வந்துட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் அந்த டைமில் முகல் எம்பரர் ரொம்பவே வைடாக இருந்தாங்க. இன்னும் நல்லா பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதை அசைக்க முடியாதுன்றதுனால இவர் என்ன பண்ணார்னா, நாவல் பவர் வந்துட்டு நம்ம அதாவது ஓஷனை வந்துட்டு நம்ம கைப்பற்றலாம், அதாவது அந்த வந்து நம்ம பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போர்ச்சுகீஸ் வரதுக்கு முன்னாடி அராப் அவங்க தான் வந்துட்டு இந்தியன் ஓஷன் ட்ரேடில் ரொம்ப தாராளமாக ஜாலியாக வந்துட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மோனோபோலியை வந்து அடக்கிறதுக்காக போர்ச்சுகீஸ் ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து இன்டெரக்டாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஈஜிப்ட் அண்ட் டர்க்கியை வந்து பாதிச்சிடுச்சு. அவங்களுடைய ட்ரேட் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர் அண்ட் குஜராத் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டர்க்ஸ்க்கும் ஈஜிப்டுக்கும் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த போர்ச்சுகல்ஸை டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போவும் வந்து இவங்க அதை வந்து கைவிடலை. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க சவுல் அப்படின்ற இடத்துல
தான் இவங்க வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க, போர்ச்சுகீஸ் லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க அந்த டைமில் வந்துட்டு அல்மெய்டா சன்னை வந்து கொண்டுட்ருப்பாங்க. ஸோ அல்மெய்டா என்ன பண்ணுவார், திரும்பவும் டயூ கிட்ட வந்துட்டு ஒரு நேவல் பேட்டில் வந்து வைப்பார். ஸோ 1509 அதில் அவங்க வச்ச உடனே போர்ச்சுகீஸ் வந்து அதில் ஜெயிச்சுட்டு அவங்க நாவல் சுப்ரிமசி ஏஷியாவில் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இவர் வந்து ஜஸ்ட் நாவல் பவரை மட்டும்தான் பண்ணியிருப்பார். ப்ளூ வாட்டர் பாலிசி இவர் தான் கொண்டு வந்திருப்பார், இதை ஞாபகம் வச்சுக்கணும். தென் அல்ஃபோன்சா டி அல்பெக்யூ அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவர் தான் ரியல் ஃபவுண்டர். வை? பிகாஸ் அவர் டெரிட்டோரியலாக அவரை வந்து கைப்பற்றி இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் கோவாவை அடித்து வாங்கிடுவார். அவர்கிட்டேருந்து அடித்து வாங்கினோடனே நவம்பர் 1510 அவர் கோவாவை கைப்பற்றிடுவார். தென் 1515 அவர் என்ன பண்ணுவார்னா, ஆர்மர்ஸ் அண்ட் பர்ஷியன் கல்ஃபில் ஆர்மர்ஸ்ன்ற இடத்துல போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார். இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து அதுக்கு வேலை செய்ய ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கூப்பிட்டப்ப மக்கள் வந்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவார்னா, போர்ச்சுகீஸில் இருக்கிற எல்லா ஜென்ஸையும் வந்துட்டு நீங்கள் இந்தியன் விமன்ஸை வந்து மேரி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டார்டட் க்ரியேட்டிங் இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவர் வந்து விஜயநகர எம்பையரோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கவர்னராக வந்தது வந்து நினோடி குன்ஹா. அவர் 1529 to 1538 வரைக்கும் இருந்திருப்பார். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், கொச்சின் கேபிட்டலை கோவாவுக்கு மாற்றிருப்பார் 1530 மாற்றிருப்பார். ஸோ 1534 பாசின் பகதூர் ஷா கிட்டேருந்து பாசின் வந்து கைப்பற்றியிருப்பார் குஜராத்தில். 1537 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, டயூ கைப்பற்றியிருப்பார். தென் டாமனை கைப்பற்றியிருப்பார். ஸோ குஜராத்லேருந்து இந்த இடங்களெல்லாம் அவர் கைப்பற்றியிருப்பார். 1548 வந்து சல்சீட் அதை வந்து கைப்பற்றியிருப்பார். ஸோ ஆக மொத்தம் 16th சென்ச்சுரியில் போர்ச்சுகீஸ் வந்துட்டு கோவா, டாமன், டயூ, சல்சிட், பேசின், சவுல் அண்ட் பாம்பே. ஸோ இந்த மாதிரி 7 கோஸ்ட், வெஸ்டர்ன் கோஸ்டஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டஸ் எல்லாம் சேர்த்து 7 பிளேசஸை வந்து கைப்பற்றியிருப்பாங்க. பெங்கால் வந்து ஹூக்லியும் அண்ட் மெட்ராஸ் கோஸ்ட்டில் வந்து சாந்தோமியும் இவங்க கைப்பற்றிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டொபேகோ வந்து நம்ம இந்தியாவுக்கு யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தா போர்ச்சுகீஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் கேத்தோலிக் ரிலிஜனையும் வந்துட்டு இந்தியாவில் அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லை, பிரிண்டிங் ப்ரெஸ் அது வந்து கோவாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது போர்ச்சுகீஸ் தான். 1556 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சயின்டிஃபிக் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கும். இந்தியன் மெடிசினல் பிளான்ஸில் என்னென்ன சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1563 தே ஸ்டார்டட் பிரிண்டிங். 17th சென்ச்சுரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, போர்ச்சுகீஸ் பவர் வந்து டச்சுக்கு கைவிடப்படும். ஸோ 1739 போர்ச்சுகீஸ் வந்துட்டு கோவா, டயூ அண்ட் தாமன் அது மட்டும்தான் அவங்க கிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் அவங்க டச் கிட்டே இழந்துட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டச் பார்க்க போகிறோம். டச் வந்து 1602 யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்ட் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட சாங்ஷன் வாங்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க இந்தியாவுக்கு வந்த அதுக்கப்புறம் டச் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, முசிலிப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ் 1605 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு 1605 அம்போயினா அப்படின்ட்டு போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து அந்த இடத்த கைப்பற்றியிருப்பாங்க. அது வந்து அதனால் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்பைஸ் ஐலண்டுக்கு இவங்க தான் சுப்ரீம் பவர் மாதிரி ஆகிட்ருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம், மெட்ராஸ் கிட்ட அவங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் போர்ச்சுகீஸ் கிட்டேருந்தே வாங்கியிருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கொடுத்துச்சு சவுத் இந்தியாவில். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க புலிக்கேட்டை தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருந்தாங்க. அப்புறம் லேட்டர் 1690 அவங்க நாகப்பட்டினம் வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ட்ரேடிங்கில் வந்துட்டு பிளாக் பெப்பரை தான் நிறைய ட்ரேட் பண்ணாங்க. அண்ட் தே பிகேம் மோனோபலைஸ்டு. அந்த பிளாக் பெப்பரில் ட்ரேட் பண்ணுறதை இவங்க மோனோபலைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் போர்ச்சுகீஸ் அண்ட் டச் இவங்கக்கிட்ட வந்துட்டு 17th சென்ச்சுரி ஃபுல்லாக ரிவால்ரி நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. பிரச்சனை போயிட்டே தான் இருந்தது. 1623 என்ன ஆகும்னா, டச் வந்துட்டு சும்மா இல்லாமல் 10 இங்கிலீஷ் ட்ரேடர்ஸையும் 9 ஜாப்பனீஸ் ட்ரேடர்ஸ் அவங்களையும் வந்துட்டு அம்போயினால் வந்துட்டு கொண்டுட்ருப்பாங்க. ஸோ இதை வந்து இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் கிட்டே ரொம்பவே ஒரு கோவத்தை உண்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா,
இங்கிலீஷ் வந்து டச்சை வந்து பேட்டில் ஆஃப் பெடேரான்ற டைமில் 1759 டிஃபீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ டச் வந்துட்டு அவங்களுடைய பவர் வந்து லாஸ் பண்ணிட்டுருப்பாங்க, செட்டில்மெண்ட்ஸை லாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒன்று வந்து இங்கிலீஷ் கிட்ட அவங்க லாஸ் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. அண்ட் 1795 ஃபுல்லாக வைப்ட் அவுட், அதாவது ஒன்று கூட இருக்காது அவங்களுக்கு, மொத்தமாகவே டச் வந்துட்டு இங்கிலீஷ் கிட்ட லாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து டச் வந்துட்டு இந்தியாவில் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ டச் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கண்ட்ரோல் வந்து புலிக்கட்டில் தான் இருந்துச்சு. 1502 புலிக்கட்டில் தான் அவங்க போர்ச்சுகீஸை வந்து எதிர்த்துட்டு போராடி அங்கே வந்து அந்த பிளேஸ் வாங்கி, ஸோ டச் வந்துட்டு ஃபஸ்ட்டு புலிக்கேட்டில் தான் அவங்களுடைய கண்ட்ரோலை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு ஃபோர்ட் கட்டியிருப்பாங்க, கெல்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு 1613 அந்த ஃபோர்ட்டை வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே தான் அவங்களுடைய மொத்த பவருமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தென் 1610 அவங்க புலிக்கேட்டில் அவங்க செட்டில்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு அங்கேருந்து டைமண்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு சில பொசிஷன்ஸ் அண்ட் ஃபோர்ட்ஸ் வந்துட்டு எங்கே இருந்துச்சு டச்சோடது அப்படின்னு பார்த்தோன்னா, நாகப்பட்டினம், புனைக்கயல், போர்ட்டோ நோவோ, கடலூர், தேவனாம்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் அவங்களுடைய பொசிஷன் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ். அவங்க வந்து 31 டிசம்பர் 1600 அப்போ வந்துட்டு எலிசபெத் அவங்கக்கிட்ட, குயின் ஆஃப் இங்கிலாந்து அவங்கக்கிட்ட சார்ட்டர் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக ஈஸ்ட் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு யாரை ஹெட் பண்ணியிருப்பாங்கன்னா கவர்னர் இருந்திருப்பாங்க. ஸோ 24 டேரக்டர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. கேப்டன் ஹாக்கின்ஸ் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஜஹாங்கீர் போய் பார்த்து 1608 நாங்கள் கம்பெனி வைக்க போகிறோம், ஸோ கன்செஷன் மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ ஜஹாங்கீரும் பெர்மிஷன் கொடுத்துருப்பாரு, அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் சூரத்தில் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாரு. ஆனால் போர்ச்சுகீஸோடைய ப்ரெஷரால் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த பெர்மிஷன் அகெயின் வந்து கேன்சல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ 1612 இங்கிலீஷ் கேப்டன் தாமஸ் பெஸ்ட் அவர் என்ன பண்ணுவார்னா, போர்ச்சுகீஸை வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுவார். நாவல் பேட்டில் சூரட் கிட்ட டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், இதனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஜஹாங்கீர் வந்துட்டு அகெயின் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க சூரட்டில் அவங்க செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1613. ஸோ அது சூரட் வந்து அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கும் வெஸ்டர்ன் இந்தியாவுக்கு. கேப்டன் நிக்கோலாஸ் டவுன் டவுன் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருனா, அனதர் விக்ட்ரி வந்துட்டு போர்ச்சுகீஸ் எதிராக வாங்கியிருப்பார். ஸோ 1614 நெக்ஸ்ட் இயர் அதில். ஸோ அது வந்து முகல் கோர்ட்டுக்கு இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பிளேஸை வந்து கொடுத்துச்சு பிரிட்டிஷ்க்கு. 1615 சர் தாமஸ் ரோ வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருனா, ஜஹாங்கீருக்கு போய் பார்த்துருப்பாரு. ஸோ அவர் தாமஸ் ரோவை யார் அனுப்பியிருப்பார் அப்படின்னு சொன்னால், ஜேம்ஸ் I கிங் ஆஃப் இங்கிலாந்து அவர் தான் அனுப்பியிருப்பார். ஸோ இவர் வந்துட்டு எதுக்காக வந்திருப்பார் அப்படின்னா, ஆக்ராவில் 3 வருஷம் தங்கி கமர்ஷியல் ட்ரீட்டியை வந்துட்டு எம்பரர்கிட்ட, அதாவது கிங் கிட்ட பேசிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பார். அதே மாதிரி அதை சக்ஸஸ் பண்ணிடுவார். ஸோ அவர் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரேடிங் சென்டர்ஸை வந்து சூரட்டில் ஒன்று, ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் பரோச் அப்படின்னு சொல்லிட்டு 4 இடத்துல ட்ரேடிங் சென்டர் ஆரம்பிச்சுட்டு தான் போவார். தென் பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா 1611 மசூலிப்பட்டினம். ஸோ இப்போ வந்து ஈஸ்ட்டை வந்து நம்ம வெஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வந்து ஈஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட்டில் வந்துட்டு இவங்க 1611 மசூலிப்பட்டினம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி அவங்க கட்டியிருப்பாங்க. ஸோ ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி டச் கட்டதும் மசூலிப்பட்டினமில் தான், ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி இங்கே பிரிட்டிஷ் கட்டதும் மசூலிப்பட்டினம் தான். இயர் வந்து 1605 டச்சு, ஸோ 1611 வந்து பிரிட்டிஷ். இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்டாகவே இருந்திருக்கும். அந்த டெரிட்டரி வந்து யார்தோட இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், கிங்டம் ஆஃப் கோல்கொண்டா அவரோட கிங்டமாக தான் அது இருந்திருக்கும். 1639 ஒரு மெர்ச்சன்ட் ஃப்ரான்சிஸ் டே அப்படின்னு ஒரு மெர்ச்சன்ட், அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, மெட்ராஸை லீஸ்க்கு வாங்கியிருப்பார் சென்னப்பா நாயக் அவர்கிட்டருந்து. அவர் அப்போ சென்னப்பா நாயக் வந்து ரூலர் ஆஃப் சந்திரகிரி அதோடைய ரூலராக இருந்தார். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபோர்ட் செட் ஜார்ஜ் வந்து கட்டிகிட்ருப்பாங்க மெட்ராஸில். ஸோ அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை வந்துட்டு ஈஸ்டர்ன் பெல்ட்டுக்கு இதை மாற்றிட்டுருப்பாங்க, மெட்ராஸாக அவங்க மாற்றிட்டுருப்பாங்க. தென் ஃபஸ்ட்டு ஃபோர்ட், இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோர்ட் அவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து பில்ட் பண்ணது. தென் கிங் சார்லஸ் II ஆஃப் இங்கிலாந்து அவருக்கு வந்து ஐலாண்ட் ஆஃப் பாம்பே வந்து டவுரியாக கொடுத்துருப்பாங்க போர்ச்சுகீஸ் கிங். எதுக்காகனா, கேத்ரினை அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருப்பாங்க. பட் 1668 அந்த ஐலாண்டையும் கேப்சர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த ஐலாண்டையும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் சார்லஸ் II வந்துட்டு அவங்களுக்கு ஆனுவல் ரெண்ட், அதாவது 10 யூரோ பவுண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். 1619 சுல்தானவுத்தி அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க ஃபேக்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா,
சார்னோக் அப்படின்றவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ இவங்க வந்து சுத்தவுந்தி, கலிகாட்டா அண்ட் கோவிந்தபுர் இந்த 3 இடத்துக்கும் இந்த 3 வில்லேஜுக்கும் ஜமீன்தாரியாக ஒருத்தர் இருந்திருப்பார். அவரும் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து அக்வயர் பண்ணிகிட்ருப்பாங்க 1698. பட் 1696 வந்துட்டு அவங்க ஒரு ஃபோர்ட் கட்டினாங்களே, ஃபேக்ட்ரி கட்டினாங்களே, அதை வந்து ஃபோர்ட் ஆக்கிட்டுருப்பாங்க 1696. தென் இந்த கடைசியாக இந்த 3 வில்லேஜஸும் சேர்ந்து அந்த சிட்டியாக மாறிடும், கல்கட்டா சிட்டியாக மாறிடும். இந்த ஃபோர்ட் வந்துட்டு ஃபார்ட்டிஃபைடு சுத்தவுந்தியில் இருந்த ஃபோர்ட் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருப்போம்னா ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னு சொல்லியிருப்போம் 1700. ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு பேட்டில் ஆஃப் பிளாஸே 1757க்கு அப்புறமும் அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர் 1764க்கு அப்புறமா அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ருக்கும் இந்தியாவில். ஸோ அப்போது தொடங்கி 1858 வரைக்கும் ஈஸ்ட் இந்தியாவோட கம்பெனி ரூலில் தான் இருந்திருப்போம். பிரிட்டிஷோட பவரில் இருந்திருப்போம். இந்தியா வந்துட்டு பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் தான் இருந்திருப்போம். அடுத்ததாக டேனிஷ். மார்ச் 17, 1616 கிங் ஆஃப் டென்மார்க் அதாவது கிறிஸ்டின் IV அவருடைய பெர்மிஷன் மூலிமா டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய செட்டில்மெண்ட் எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா ட்ராங்க்யூபார், அதாவது தரங்கம்பாடி அப்படி சொல்லப்பட்ட தமிழ்நாடு தான். அப்போது 1620 இவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபஸ்ட்டு அங்கே வந்திருக்கும். தென் 1676 சேரம்பூர், பெங்கால் அந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ டேனிஷோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு சேரம்பூரில் தான் இருந்திருக்கும். பட் என்ன அப்படின்னா இவங்களுடைய செட்டில்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் விட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால் 1845 இவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு விற்றுட்டு இவங்க போயிட்டுருப்பாங்க. ஸோ டேனிஷ் வந்து ட்ராங்கம்பாரை வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா டேன்ஸ்பாக் அப்படின்னு சொன்னாங்க. கிங் ஆஃப் டென்மார்க் அவர் வந்துட்டு ஜெங்கென்பால்க் அப்படின்றவரை இந்தியாவுக்கு அனுப்புனார். ஸோ இவர் வந்துட்டு ட்ராங்கம்பார், தரங்கம்பாடி இப்போ வந்து தமிழ்நாடு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துட்டு முழுக்க நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு நம்மளுக்காக பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. தென் ஃப்ரெஞ்ச் வந்தாங்க. ஃப்ரெஞ்ச் தான் வந்துட்டு லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி நம்ம இந்தியாவுக்கு வந்தது. ஸோ 1664 வந்துட்டு கால்பர்ட் அவர் வந்துட்டு கிங் லூயிஸ் XIV மினிஸ்டர், அவர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். தென் 1667 வந்துட்டு ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிடிஷன் நடந்துச்சு. யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்காயிஸ் கெரான் அவர் தலைமையில். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி அவரோட தலைமையில் சூரட்டில் வந்திருக்கோம். தென் 1669 மர்காரா அப்படின்றவர் செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரியை வந்து மசூலிப்பட்டினமில் கண்டுபிடிச்சிருப்பார். அதாவது சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா அவருடைய பெர்மிஷன் வச்சு இந்த செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நம்ம பார்த்தோம் மசூலிப்பட்டினம் வந்துட்டு டச் அண்ட் பிரிட்டிஷ் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு ஃபேக்ட்ரியை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ஃப்ரெஞ்ச் வந்துட்டு செகண்ட் டைமாக அந்த இடத்துல மசூலிப்பட்டினமில் ஃபேக்ட்ரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டச் வந்துட்டு 1605 பிரிட்டிஷ் வந்துட்டு 1611 அண்ட் ஃப்ரெஞ்ச் வந்துட்டு 1669 அவங்க வந்து ஃபோர்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க வித் த பெர்மிஷன் ஆஃப் சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. ஸோ 1673 ஃப்ரெஞ்ச் வந்துட்டு பாண்டிச்சேரியில் வந்துட்டு அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் பண்ணியிருப்பார்னா மார்டின் அவர் தான் பண்ணியிருப்பார். ஸோ ஃப்ரான்காயிஸ் மார்டின் அவர் வந்துட்டு ஷேர்கான் லோடி அதாவது ரூலர் ஆஃப் பீஜாப்பூர் அவர் அப்போ இருந்தார். ஸோ அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இவங்க பாண்டிச்சேரியில் செட்டில்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருனா செட் லூயிஸ் ஃபோர்ட்டையும் வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பார். தென் அதே இயரில் சைஸ்தா கான் அதாவது முகல் சுபேதாராக இருந்தார் பெங்காலுக்கு. அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அங்கே ஒரு டவுன்ஷிப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க சந்திரநாகூர் அப்படின்ற இடத்துல. அது வந்து கல்கட்டா கிட்டே இருக்குது. ஸோ சந்திரநாகூர்ன்ற இடத்துல இவர் வந்துட்டு அங்கேயும் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1673 2 இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பாண்டிச்சேரி, இன்னொன்று வந்து பெங்கால். அதை ஞாபகம் வச்சுக்கணும். தென் இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கன்னு பார்த்தோன்னா மாஹி, காரைக்கால், பலோசோர் அண்ட் குவாசிம் பாசார். இது எல்லாமே வந்து கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு யார் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஃப்ரெஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா ஜோசப் ஃப்ரான்காயிஸ் டுப்ளெக்ஸ் அவர் தான் வந்துட்டு கவர்னர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக 1742 அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவருக்கு நெக்ஸ்ட்டு டுமாஸ் அப்படின்றவர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா ஃப்ரெஞ்சோட பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கு இடையில் ஸ்வீடிஷும் வந்துட்டு ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க கோத்தன்பர்க் ஸ்வீடனில் 1731.
ஸோ இவங்க வந்துட்டு எந்த ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ டச் அண்ட் பிரிட்டிஷ் வந்து சக்ஸஸ் பண்ணாங்க, ஸோ நம்மளும் வந்து சக்ஸஸ் பண்ணுவோன்ற எண்ணத்தோடு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெஞ்சோடைய இந்த செட்டில்மெண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரூயின் ஆகிருக்கும், எப்படி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ராய் ஆகிட்ருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கர்நாடிக் வார்ஸ் 3 கர்நாடிக் வார்ஸ் நடக்கிறப்ப இந்த ஃப்ரெஞ்ச் வந்துட்டு ஃபுல்லாகவே அபாலிஷ் ஆகிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க தான் வந்துட்டு நிலச்சி நிற்பாங்க. ஸோ அது மூலியமாகவே நம்ம பார்க்கலாம் பிரிட்டிஷ் வந்துட்டு எல்லார்கிட்டேயும் வந்துட்டு எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸையும் வின் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றத நம்மளை இதன் மூலிமா தெரிய வருது. ஸோ யூனிட் 1 ஆஃப் 8th ஹிஸ்ட்ரி வந்துட்டு இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிட் 2 ஆஃப் 8th ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். தேங்க்யூ.